இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு ப்ளீடிங்கை எப்படி டிராஃப்ட் பண்றது. ப்ளீடிங்னா பிளைண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கோர்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸை எப்படி டிராஃப்ட் பண்றதுன்றது சம்பந்தமா சிவில் ப்ரொசீஜர் கோட்ல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டான முக்கியமான ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் வந்து சரிவர கடைபிடிக்கப்படுறதா அப்படின்றத பார்க்க வேண்டாம். நம்ம இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் படி ஒரு ப்ளீடிங்கை டிராஃப்ட் பண்ணணும்னா நமக்கு சக்சஸ்க்கான சான்சஸ் ஜாஸ்தி அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கும் போது இந்த மாதிரி பிளைண்ட்டை எப்படி டிராஃப்ட் பண்றதுன்னு சிவில் ப்ரொசீஜர் கோட்ல என்னெல்லாம் ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி டிராஃப்ட் பண்றதுன்னு சிவில் ப்ரொசீஜர் கோட்ல என்னெல்லாம் ரூல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு 4 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் சிவில் ப்ரொசீஜர் கோட்ல கொடுக்கப்பட்டதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ப்ளீடிங் அப்படின்னா என்ன அப்படின்றது ஆர்டர் 6 ரூல் 1 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. சிவில் ப்ரொசீஜர் கோட்ல ஆர்டர் 6 ரூல் 1ல ப்ளீடிங்னா என்னன்னு சொல்லியிருக்கு. ப்ளீடிங்னா பிளைண்ட் ஆர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு சிவில் சூட்டோட முக்கியமான அங்கங்கள் 2 பேப்பர் இருக்கு. பிளைண்ட்ன்றது வாதுரை, அந்த பிளைண்டிஃப் வாதி வந்து கொடுக்கிற பேப்பர். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து பதிலுரை, அதை வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ன்றது டிஃபெண்டன்ட் கொடுக்கிற அந்த பேப்பர். இந்த 2 டாக்குமெண்ட் தான் ஒரு சிவில் சூட்டுக்கான ஃபவுண்டேஷன். இதை பேஸ் பண்ணி தான் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, எவிடன்ஸ் எடுப்பாங்க. இதுதான் ட்ரையல்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய டாக்குமெண்ட் இதுதான். சோ இந்த பிளைண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டுத்துக்கும் ப்ளீடிங்னு பேரு. இதை எப்படி டிராஃப்ட் பண்றதுன்றதுக்கு ஒரு சாதாரண ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ஆர்டர் 6 ரூல் 2ல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல 4 ரூல்ஸ் இருக்கு. மெயினா முதல் ரூல் என்னன்னா plead the facts and not the law. அதாவது ஒரு பிளைண்ட்ல சட்டத்தை பத்தி பேசக்கூடாது. இவர் எதிராளி வந்து இந்த சட்டப்படி இந்த தப்பு பண்ணியிருக்காரு, அண்டர் செக்ஷன் 190 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இந்த பர்டிகுலர் கான்ட்ராக்ட் வந்து வாய்டு, சரியில்லை, வாய்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்றதுன்றது தப்பு. என்ன ஃபேக்ட்ன்றது இருக்கிறத மட்டும் சொன்னா போதும் அப்படின்றது முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த சட்டத்துல வந்து இது தப்பு, இந்த சட்டத்துல இது சரி அப்படின்றது ப்ளீடிங்ல இன்க்ளூட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆர்குமெண்ட் கொடுக்கும்போது அதை இன்க்ளூட் பண்ணா அது வேற விஷயம். இல்லைன்னா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது அதுல கிரவுண்ட்ஸ் ஸ்டேட் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அதுல வந்து சட்டத்தை பத்தி எழுதுறதுன்றது வேற விஷயம். ஆனா ப்ளீடிங்ன்றதுல ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். எந்த தவறு பண்ணியிருக்காரு, எதிராளி என்ன செஞ்சிருக்காரு, என்ன தவறு பண்ணியிருக்காருன்றது மட்டும்தான் இருக்கு. ரெண்டாவது, plead the facts and not the evidence. சாட்சியங்களை பத்தி பேசக்கூடாது. அதாவது இந்த தப்பு நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் சுட்டி காட்டணுமே தவிர்த்து இந்த கான்ட்ராக்ட் போட்டோ அந்த கான்ட்ராக்ட் சரிவர அவர் முடிச்சு கொடுக்கல அப்படின்றத மட்டும் எழுதினா போதுமே தவிர்த்து அது முடிச்சு கொடுக்காததுக்கு இதுதான் சாட்சி அவர் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. அது எவிடன்ஸ் ஸ்டேஜ்ல எவிடன்ஸ் விட்னஸை கொண்டு வந்து நிறுத்துறதுன்றது நம்மளோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்கு. ஆனா ப்ளீடிங்ல வந்து என்னெல்லாம் எவிடன்ஸ் இருக்குன்றத ப்ளீட் பண்ணக்கூடாது. அதாவது இந்த ஃபேக்ட்ஸோட ஃப்ரேம் ஒர்க்குள்ள ஃபேக்சுவல் மேட்ரிக்ஸ் எழுதும் போது அது வந்து எவிடன்ஸ் இதெல்லாம் தான் அப்படின்றத எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. நான் இதை செய்யல அப்படின்னு சொன்னா போதும், நான் இதை செய்யாததுக்கு இவர் தான் சாட்சின்னு சொல்லணுன்ற அவசியம் கிடையாதுன்றது ரெண்டாவது ரூல். மூணாவது, மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் ஒன்லி. மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ்னா முக்கியமான ஒரு சில ஃபேக்ட்ஸ். அதாவது ஃபேக்ட்ல 2 வகை இருக்கு. ஃபேக்டா ப்ரொபண்டா, ஃபேக்டா ப்ரொபன்ஷியா அப்படின்னு 2 வகை இருக்கு. ஃபேக்டா ப்ரொபண்டான்றது மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ். ஃபேக்டா ப்ரொபன்ஷியான்றது வந்து அந்த மெட்டீரியல் ஃபேக்ட்ஸோட பின்னணியான ஒரு சில விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பொரடேலி வர்சஸ் ஹண்டர்னு ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் கேஸ் ஒன்று. இந்த இங்கிலீஷ் கேஸ்ல என்னன்னா இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ். இந்த இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் ஒருத்தர் கிட்ட போட்டிருக்காரு. அந்த இன்சூரன்ஸ் எடுத்து வருவது என்னன்னா அந்த கான்ட்ராக்ட்ல என்ன இருக்குன்னா சூசைட் பண்ணிக்கிட்டா இன்சூரன்ஸ் அப்ளை ஆகாதுன்றது இருக்கு. இவர் வந்து துப்பாக்கியால தன்னை சுட்டுட்டு சூசைட் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் கேஸ். ஆனா இதனால இன்சூரன்ஸ் செல்லாதுன்னு சொல்லி மட்டும்தான் ப்ளீடிங்ல கொடுத்துருக்கணும். ஆனா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இவர் கடந்த ஒரு 15 நாள் 20 நாளா வந்து இவர் தீராத மன உளைச்சல்ல இருந்தாரு. He was in melancholy for the past 15 to 20 days for a past fortnight. இதனால அவர் மனைவிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி வச்சாரு. எனக்கு வந்து மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி வச்சாரு. அதுக்கப்புறம் இந்த கடையில போய் இந்த துப்பாக்கியை வாங்கினாரு அப்படின்றதெல்லாம் ப்ளீடிங்ல எழுதியிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து ஃபேக்டா ப்ரொபன்ஷியான்னு பேர். அதாவது மெட்டீரியல் ஃபேக்ட்ஸோட பின்னணியில இருக்கக்கூடிய மற்ற ஃபேக்ட்ஸ். ஃபேக்டா ப்ரொபன்ஷியான்றது ப்ரூவ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை மட்டும் ப்ரூவ் பண்ணினா போதும்.
அவர் சூசைட் பண்ணிட்டாருன்றது மட்டும் ப்ரூவ் பண்ணுமா போதுமே தவிர்த்து அவர் சூசைட் பண்ணதுக்கு சேர்ந்த ஒரு சில விஷயங்களை ஒரு சில சம்பவங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது இருக்கு. ஸோ இந்த மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ்னா என்னன்றது தெரிஞ்சு போச்சு. இந்த மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை மட்டும்தான் ப்ளீடிங்ல எழுதணும். இவர் சூசைட் பண்ணிட்டாருன்றதை மட்டும் தான் எழுதணும், அதனோட பின்னணி எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்றது இருக்கு. இது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபேமிலி கோர்ட்ல ஃபைல் பண்ணக்கூடிய பெட்டிஷன்ஸ்ல, ஃபேமிலி கோர்ட்ல ஃபைல் பண்ணக்கூடிய பிளெயின்ட்ல, அந்த மாதிரி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல, கவுண்டர் அஃபிடவிட்ஸ்ல இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃபேக்ட் கரெக்டா ஆணிவேரான அந்த ஃபேக்ட் மட்டும் சொன்னா போதும். அது பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட். ஏன்னா நம்ம ஜட்ஜோட சைக்காலஜியை பிளே பண்ற ஒரு ப்ளீடிங்கை கிரியேட் பண்றது நம்மளோட வேலை கிடையாது. ஸோ அப்படி ஜாஸ்தி தேவையில்லாம அனாவசியமான விஷயங்கள் அதுல இருந்ததுன்னா எரிச்சல் தான் வரும் யாருக்கா இருந்தாலும் அது படிக்கிறதுனால. அதனால மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை மட்டுமே ப்ளீட் பண்ண வேண்டியது அவசியமானது. எதை ப்ரூவ் பண்ணணுமோ அந்த ட்ரையல்ல எதெல்லாம் விஷயத்தை ப்ரூவ் பண்ணணுமோ அதெல்லாம் தான் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ், ஃபேக்டா ப்ரொபண்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. 4வது ரூல் கன்சைஸ் ஃபார்ம். ஒரு ப்ளீடிங் ஒரு சுருக்கமா இருக்கணும். ரொம்ப எலாபரேட்டா அனாவசியமான விஷயங்களை சேர்த்து ரொம்ப பெருசு படுத்தணும்ன்றது கிடையாது. சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்னு இருக்கு. சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ன்றது இதோட சிவில் ப்ரொசீஜர் கோடோட ஒரு அனெக்ஷன் சொல்ல முடியும். இந்த சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல நமக்கு ப்ளீடிங் என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்ன்றது இருக்கு, எத்தனை மார்ஜின் எவ்வளவு விடணும்ன்றது இருக்கு, என்ன மாதிரி அதை வரையறைப்படுத்தணும்ன்றது அந்த சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல தெளிவா இருக்கு. ஸோ இந்த கன்சைஸ் ஃபார்ம்ன்றது நிறைய பேர் நம்ம பார்த்தோம்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அட்வொகேட் ஒரு இதை ஒன்று காமிச்சார் ஒரு நேரத்தில். ஒரு ப்ளீடிங்னா இப்படிதான் இருக்கணும் ட்ரையல் கோர்ட்டோட ப்ளீடிங்ன்றது. அதாவது ஒவ்வொரு பேராகிராஃப் முன்னாடியே ஒரு சப்ஹெட்டிங், அந்த சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சப்ஹெட்டிங் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி அவங்க ப்ளீடிங்கை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு 7-8 பேராகிராஃப்ல அந்த ப்ளீடிங்கே முடிஞ்சு போயிடுறது. அந்த சப்ஹெட்டிங் பார்க்கும் போதே அந்த ஜட்ஜுக்கு அதனோட கண்டென்ட்ஸ் அந்த சம்மரி தெரிஞ்சு போயிடுறது. ப்ளீடிங்ஸை ஒரு பேராகிராஃப்ஸா பிரிச்சு ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒரு டிஸ்டிங்க்ட் ஃபேக்ட், ஒரு டிஸ்டிங்க்ட் அலிகேஷன், ஒரு விஷயத்த நம்ம சொல்ல வரோம்னா, ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொல்ல வரோம்னா அதை ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப்ல செப்பரேட்டா நம்பர் பண்ணி செப்பரேட்டா அதுலேயும் சப் பேராகிராஃப்ஸா டிவைட் பண்ணி கொடுக்கறது நல்லது. ஏன்னா அதை பார்க்கும்போது நல்லா ஆர்டர்டா இருக்கணும், ஆர்டர்லி ஃபேஷன்ல இருக்கணும். அதை பார்க்கும்போது ஜட்ஜுக்கு பார்த்தோன்னே புரியணும். ஆஃப்டர் ஆல் ப்ளீடிங்ஸ்ன்றது எதிர்த்தரப்பினருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ன்றதை விட ஜட்ஜ் இதுதான் ஃபவுண்டேஷனா வச்சு அந்த கேஸுக்கு தீர்ப்பு சொல்ல போறாரு. இன்னும் முக்கியமா சொல்ல போனா ட்ரையல் கோர்ட்ல ஃபைல் பண்ற இந்த ப்ளீடிங்ற டாக்குமெண்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பேசும், கடைசி அப்பீல் வரைக்கும். அப்பீல் மேல ஃபைல் பண்ணக்கூடிய கியூரேட்டிவ் பெட்டிஷன் எதுனா இருந்தாலும் கூட இந்த ப்ளீடிங் தான் அடிப்படையா இருக்க போறது. ஸோ அந்த ப்ளீடிங்கை எவ்வளவு கேர்ஃபுல்லா டிராஃப்ட் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். அது சரியான கன்சைஸ் ஃபார்ம்ல இருக்கணும்ன்றது இதிலே கொடுக்கப்பட்டிருக்கு, சிவில் ப்ரொசீஜர் கோட்லேயே கொடுக்கப்பட்ட ஒரு ரூல்.